நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அங்காள பரமேஸ்வரியை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சக்தியின் தோற்றம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்தி தோற்றம். காலம் கணக்கில்லா காலத்திற்கு முன்பு. அப்போது திரேதாயுகம் தோன்றியதா என்றால் இல்லை. திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் தோன்றியதா என்றால் அதுவும் இல்லை. அப்போது எந்த யுகமும் தோன்றவில்லை. அதற்கு முன்னால் யுகங்கள் தோன்றாததற்கு முன்று தோன்றினாள் சக்தி. ஒரு யுகம் அவள் தனியாகவே வாழ்கிறாள். மலையாள தேசத்தில் சோட்டானிக்கரை என்ற ஊரை தோற்றுவித்து 84 லட்ச பணிப்பெண்களை அமர்த்தி கொள்கிறாள். ஆடையில்லாதபடிக்கு ஆதி பகவதி என்று பெயர் தாங்கி அரசாட்சி புரிந்து வருகிறாள். இந்த யுகத்தை நம் முன்னோர்கள் மணி யுகம் என்று ஓலைச்சுவடியில் எழுதியுள்ளார்கள். இந்த உலகின் சக்திகளை பார்க்கும்பொழுது எல்லாமே இரண்டிரண்டு சக்திகளாக பரிணமிக்கின்றன. உஷ்ணம், குளிர்ச்சி, பிறப்பு, இறப்பு, உயர்வு, தாழ்வு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மனித சிருஷ்டிக்கும் ஆண் பெண் என்று இரு சக்திகள் தேவை. அதனால்தான் தனித்திருந்த தேவி ஆண் சக்தியை படைக்க எண்ணுகிறாள். வெளி தோற்றம். சக்தியின் உடல் ஆதியில் பாம்புருவாக இருந்தது. தலை பெண்ணாகவும் 5 தலையோடு தோற்றம் கொண்டிருந்தாள். பஞ்சாயுதம் என்று பகரக்கூடிய நெற்றிக்கண், திரிசூலம், பஞ்சமுகம், அவிஷ்டம், மணிமந்திரம் முதலியவனங்களோடு தோற்றமளித்தாள். அவள் முகம் பச்சையாய் தோற்றமளித்தது. அதனால்தான் அவளுக்கு பச்சையம்மன்றென்றும் ஒரு பெயர் உண்டு. ஆண் துணை. தனக்கு ஓர் ஆண் துணை வேண்டுமென்று மணிமந்திரத்தை உச்சரிக்கிறாள் சக்தி. முதல் ஆடவன் தோன்றுகிறான். அவன் தாயா என்று எழுந்திருக்கிறான். அதனால் அவனை மகனாக ஏற்றுக்கொள்கிறார் அன்னை. 2வது முறையாக மணிமந்திரத்தை உச்சரிக்கிறார். மகாவிஷ்ணு தாங்கா என்று கூறுகிறார். அவரை தன் சகோதரராக ஏற்றுக்கொள்கிறார் சக்தி. மீண்டும் மகாமந்திரத்தை உச்சரிக்க பரமேஸ்வரன் பெண்ணே என்று எழுந்திருக்கிறார். அதற்கு பிறகு பிரம்மா எழுந்திருக்கிறார். விஷ்ணுவிடம் சக்தி நான் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்று தன் ஆவலை தெரிவிக்கிறார். விஷ்ணு அவ்வாறே சிவபெருமானை கேட்கிற பொழுது எனக்கு சக்தியின் தோற்றம் அச்சத்தை தருகிறது. மந்திரக்காளி போல தோற்றம் கொடுக்கிறாள். ஆகையால் சக்தியிடம் உள்ள நெற்றிக்கண், பஞ்சமுகம், திரிசூலம், மணிமந்திரம், அவிஷ்டம் போன்றவற்றை என்னிடம் ஒப்படைத்து விட்டால் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறுகிறார். விஷ்ணு சக்தியிடம் இந்த விஷயத்தை எடுத்து கூறுகிறேன் என்று கூறுகிறார். இதை கேட்டதும் அவள் சினம் கொண்டு இவற்றை தர முடியாது என்று பதில் கூறுகிறாள். இதற்கு விஷ்ணு நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் இருவரும் ஒன்றாகிவிடப் போகிறீர்கள். இருவரிலும் ஏற்றத்தாழ்வு இல்லை. அதனால் இவை உன்னிடத்தில் இருப்பதும் ஒன்றுதான், அவரிடம் இருப்பதும் ஒன்றுதான் என்று விளக்கம் கூற இறுதியில் சக்தி தேவி ஒப்புக்கொள்கிறாள். அவளிடமிருந்து நெற்றிக்கண், பஞ்சமுகம், திரிசூலம், மணிமந்திரம், அவிஷ்டம் ஆகியவற்றை சிவனுக்கு அளித்து விடுகிறார். சிவபெருமான் சக்தியினால் மேலும் வழிபடுகிறார். முக்சக்தி. தான் பெற்ற நெற்றிக்கண்ணால் ஆதிசக்தியை பார்க்கிறார். ஆதிசக்தியானவள் எரிந்து சாம்பலாகி விடுகிறார். சிவபெருமான் அந்த சாம்பலை எடுத்து 3 பாகமாக பிரிக்கிறார். மணி மந்திரத்தை உச்சரிக்கிறார். 3 சக்திகள் அவற்றிலிருந்து தோன்றுகின்றன. அவை இச்சாசக்தி, கிரேயாசக்தி, ஞானசக்தி. இச்சாசக்தி விஷ்ணுவை பார்க்கிறது. விஷ்ணு தன் தொழில் என்ன என்பதை அறிந்து கொள்கிறார். சிவபெருமான் கிரியாசக்தியை பார்த்ததும் தன் தொழில் யாது என்பதை புரிந்து கொள்கிறார். ஞானசக்தி பிரம்மாவின் மேல் விழுகிறது. தான் படைப்பு கடவுள், சிருஷ்டி கர்த்தா என்று தெரிந்து கொள்கிறார். இப்படி தேவி 3 சக்தியாக மாறி 3 மூர்த்திகளுக்கும் தங்கள் தொழிலை செய்ய பின்பலமாக நிற்கிறார். கைலாயத்தில் சிவனும் சக்தியும் சேர்ந்து தோற்றமளிக்கின்றனர். வைகுண்டத்தில் விஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்து தோற்றமளிக்கின்றனர். சத்தியலோகத்தில் சரஸ்வதி பிரம்மாவும் சேர்ந்து தோற்றமளிக்கின்றனர். முத்தொழிலுக்கு முன்னிற்கிறாள் ஆதி பராசக்தி. இப்பொழுது சிவசக்தி, விஷ்ணு சக்தி, பிரம்மசக்தி ஆகிறாள். மேலும் சக்திக்கு பல பெயர்கள் உண்டு, பல ரூபங்கள் உண்டு. எனினும் சக்தி ஒன்றே. ஒரு பெயரிலே பல பெயர்களை அடக்கிக் கொள்கிறார்கள். ஒரு ரூபத்திலே பல ரூபங்களை கொண்டிருக்கிறாள். ஒரு சக்தியிலேயே பல சக்திகளை கொண்டிருக்கிறாள். மேல்மலையனூர். மேல்மலையனூர் புனிதம் நிறைந்ததும் புண்ணியம் நிறைந்ததுமான ஸ்தலமாகும். புண்ணிய ஸ்தலம் என்றும் கூறுவார். இங்கே சிவபெருமானுக்கும் சக்தி தேவிக்கும் பித்தம் தெரிந்து பிரம்மகத்தி பெற்ற இடமாகும். இந்த ஊரின் அதிசயம் என்னவென்றால் மழையே இல்லாத ஊருக்கு
மலையனூர் என்று பெயர். மலையரசியான உமையாள் இங்கு வந்து நிலை பெற்றதால் என்பதாலோ இந்த ஊருக்கு இப்பெயர் பெற்றது. இங்குள்ள புற்றுமண் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கும் அருமருந்தாக விளங்குகிறது. மண் எடுக்க எடுக்க புற்று குறைவதில்லை, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பித்தம் பிடித்தவர்களுக்கு நல்ல மருந்தாக உள்ளது. பேய் பிசாசு பில்லி சூனியம் செய்குணம் தாண்டுகுணம் முதலியவற்றை தீர்த்து வைக்கிறது. இந்த மண் சித்தர்கள் தேவர்கள் மகான்கள் பாதம்பட்டு மேலும் புனிதமாயின்றது. இதுவே மலையனூரின் மகிமையாகும். பிருங்கி மகரிஷி கைலாயத்தில் எப்பொழுதும் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்தின் மீது சிவபெருமானும் பரமேஸ்வரியும் கொலு வீற்றிருக்கும் போது விஷ்ணு பிரம்மா தேவேந்திரன் தேவர்கள் ரிஷிகள் அட்டவசுகள் கிருங்குடர்கள் கருட கந்தர்வர் தும்புரு நாரதர் எல்லோரும் வந்து எல்லாம் வல்ல பரமேஸ்வரனையும் பரமேஸ்வரியையும் பிரதட்சிணம் செய்ய துதித்து ஆசி பெற்று செல்வது வழக்கமாகும். இப்படி ஒரு நாள் பிருங்கி மகரிஷி சிவபெருமானிடம் வந்தார். உலகும் சிவனையும் சக்தியையும் வலம் வர பிருங்கி மகரிஷி மட்டும் சக்தியை வலம் வராமல் சிவபெருமானை மட்டும் வலம் வந்தார். அன்னையின் தோற்றம். இதனை கண்ணுற்றாள் சக்தி தேவி. அவளுக்கு கண்கள் சிவந்தன. தன்னை விலக்கி தன் கணவனை மட்டும் வலம் வந்த பிருங்கி ரிஷி மீது சினம் கொண்டாள். சிவபெருமானிடம் பிருங்கி மகரிஷியின் செயலை குறித்து வினவினாள். பாக்கியம் பெறும் ஆவலுற்றார் பிருங்கி ரிஷி. மோட்சத்தை மட்டும் விரும்பக்கூடியவர் அல்லர். ஆதலால் உன்னை நீக்கி என்னை மட்டும் வணங்கினார் என்றால் மோட்சத்தை அடையும் பாக்கியத்தை நான் தந்தலாவோ மோட்சத்தை அடையும் முடியும் என்று பரமேஸ்வரி வாதமளித்தாள். அவசியமில்லை, மோட்சம் பெற என்னை மட்டும் வணங்கினால் போதுமானது என்றார் பரமேஸ்வரன். சிவபெருமான் பேச்சை கேட்டு அவளுக்கு சமாதானம் ஏற்படவில்லை. பிருங்கி ரிஷியிடம், பிருங்கி ரிஷியே, உன் உடலில் உள்ள இரத்த மாமிசம் என் அம்சமாயிற்றே, என் சக்தி ஆயிற்றே, அதை கொடுத்துவிடு என்றாள். பிருங்கி ரிஷியும் சக்திக்கு அடிபணியாமல் இரத்த மாமிசத்தை தன் உடலிலிருந்து உதறிவிட்டார். இரத்த மாமிசம் இல்லாத உடல் உயிரை தாங்குமா? எந்தவித சக்தியுமா இன்றி இரத்த மாமிசம் இல்லாமல் உடல் உயிரை தாங்குமா? எந்தவித சக்தியும் இல்லாமல் ஆகிவிட்டார் பிருங்கி முனிவர். சிவபெருமானுக்கு பிருங்கி ரிஷி மீது இரக்கம் உண்டாயிற்று. பரம பக்தனாயிற்றே. அவருக்கு பிரம்ம தண்டத்தை அளித்தார். தண்டத்தின் சக்தியினால் தண்டத்தை ஊன்றியபடியே தன் ஆசிரமத்திற்கு சென்று விடுகிறார் பிருங்கி முனிவர். இருப்பினும் சக்திக்கு தோல்விதானே. அவளால் இந்த தோல்வியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாடகம் நடத்த சங்கல்பமாயிற்று. சிவன் தன் பக்தனின் பக்தியை எண்ணி தனக்கு அவமானம் ஏற்படுத்தி விட்டார் என்று கருதினாள். தேவியின் பூலோக விஜயம். தன் கணவன் பரமேஸ்வரனிடமிருந்து கோபித்து கொண்டு கைலாயத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்து சேர்ந்தாள். தண்டகாருண்யம் என்னும் இடத்திற்கு வந்தாள். தண்டகாருண்யம் என்பது நாம் தற்போது திண்டிவனம் என்று அழைக்கப்படும் தென்னார்காடு முழுவதும் பரவி இருந்தது. பரமேஸ்வரி தண்டகாருண்யம் வந்ததும் வனத்தில் வாடிய மரங்கள் எல்லாம் தளிர்விட்டது. வாடிய செடிகள் பசுமை பெற்றது. மரங்கள் காய்விட்டு கனி சொரிந்தது. பச்சை கம்பளம் விரித்தாற் போல் அங்கே புற்கள் வளர்ந்தன. மல்லிகை முல்லை மந்தாரை பாரிஜாதம் வனமெங்கும் பரவியது. மலர்களைச் சுற்றி தேனுண்ட வண்டுகள் ரீங்காரமிட்டன. வறட்சி காற்று நின்ற தென்றல் வீச ஆரம்பித்தது. வற்றி கிடந்த குளம் கிணறுகள் தண்ணீர் நிறைந்தது. அங்கு வசித்து வந்த வால்மீகி மகரிஷி இதனை கண்டுற்றார். 12 ஆண்டு காலம் பாழடைந்த இடத்தில் பசுமை புரட்சி ஏற்பட்டதை பார்த்து ஆச்சரியமடைந்தார். ஆச்சரியமடைந்தது மட்டுமல்ல, இதற்கு காரணம் என்ன என்று தன் ஞான திருஷ்டியினால் பார்க்கிறார். சக்தி தேவி தன் விஸ்வரூபத்தில் சினம் பொங்க காட்சி தந்தாள். வால்மீகி முனிவர் சந்திப்பு. சினம் தவிர்க்க வேண்டும் தாயே, சாந்தம் கொள்க என்று வேண்டினார் வால்மீகி. தேவி
அவர் வேண்டுதலுக்கிறங்கி விஸ்வரூபம் விடுத்து பெருந்தலை நீக்கி சிறுதலை பூண்டாள். இந்த நிகழ்ச்சி நடந்த இடமே சிறுதலை பூண்டு என்ற கிராமமாகும். சக்தியானவள் சிறுதலை பூண்ட பூண்டியம்மாள் என்று அழைக்கப்படுகிறாள். வால்மீகி முனி சக்தி தேவி தன் ஆசிரமத்திற்கு வருதலருள வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். முனிவரின் வேண்டுதலை கேட்ட அன்னை அவர் ஆசிரமத்திற்கு செல்கிறார். வால்மீகி தன் தவ வலிமையால் ஒரு நவரத்தின சிம்மாசனத்தை உண்டாக்கி அமரும்படி செய்தார். வால்மீகி சக்தி தேவியிடம் கைலாயம் விட்டு பூலோகம் வந்த நோக்கம் என்னவென்று கேட்டார். பிருங்கி ரிஷி தன்னை ஒதுக்கிவிட்டு தன் கணவனை வலம் வந்ததாகவும் பின் தன் சக்தி அம்சமான இரத்த மாமிசத்தை உதறியதாகவும் இதை கண்டும் தன் கணவர் பிரம்ம மகரிஷிக்கு எந்த அறிவுரையும் தராமல் பிரம்ம தண்டத்தை கொடுத்து அனுப்பியதாகவும் அதனால் அவமானமடைந்து கைலாயத்தை வெறுத்தொதுக்கி வந்ததாகவும் விவரமாக கூறி முடித்தாள். பிறகு வால்மீகி ரிஷியே, என் அவக்கள் நிறைவேற ஒரு விரதம் சொல்லுங்கள் என்று கேட்டாள். எல்லோருக்கும் தியானமும் தவமும் விரதமும் சிறப்பு தரும். பெண்களும் தியானம் தவம் விரதம் இருக்கலாம். அவர்களுக்கும் அது பொறுத்த நன்மை ஏற்படும் என்றார். மகரிஷியே, அதனாலேயே தங்களை கேட்டேன், சொல்லுங்கள். எதுவாயினும் தயக்கமும் வேண்டாம், சொல்லுங்கள் என்றால் சினம் கொள்ளாமல் கேட்க வேண்டும். நான் நன்மையே புகழ்வேன் என்று கூறி சற்று நிறுத்தி மேலும் தொடர்ந்தார் வால்மீகி ரிஷி.
தாத்பரியத்தை உபதேசம் அமாவாசை. பர்வதராஜன் கேட்ட வரம் பலித்தமாயிற்று. தற்போது தென்னார்காடு என்னும் அழைக்கப்படும் தண்டகாருண்ய வனத்தில் அமாவாசை திதியில் பிறந்தான். அமாவாசை திதியில் பிறந்ததனால் அமாவாசை என்று
நவ சக்கரம் அவன் தன்னில் வேலை செய்தது.